தமிழ் பேசும் அனைத்து நாள் உங்களுக்கும் வணக்கம். ஒரு ட்ரிம்மர்ல டிஸ்ப்ளே, டிஜிட்டல் டிஸ்ப்ளே. வேகா இந்தியால ரெண்டு புது ட்ரிம்மரை லான்ச் பண்ணிருக்காங்க, S1 அண்ட் S2 அப்படின்ற பேர்ல. இந்த ரெண்டு ட்ரிம்மர்ல பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸும் இருக்கு. அது என்னன்றதையும் பார்க்க போறோம். அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதும் பார்த்துடலாம் வாங்க. ட்ரிம்மரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்கம் பிடிக்கிற இடத்துல வந்து நமக்கு ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே அப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட் அது வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த சின்ன ரப்பரைஸ்டு அதுவும் வந்து இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி என்னன்றது இங்கேருந்து இருக்கு. ஜீரோலேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து வந்து மாற்றிக்கலாம். ஒரு கொம்பு வந்து ஆட்டோமேட்டிக்லி இதுலேயே இருக்கு, இன்னொரு கொம்பு வந்து பாக்ஸில் இருந்தது. முன் பக்கமாக நமக்கு வேகா அப்படின்ற பிராண்டிங் இருக்கு. அண்ட் இதுதான் பவர் பட்டன். ஸோ இந்த பவர் பட்டன் நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் டிஸ்ப்ளே ஆன் ஆயிடும். ஸோ எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதை நம்ம இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டா பேட்டரி பர்சன்டேஜ் தெரியறது. இட்ஸ் அ கூல் ஃபீச்சர். இது ஒன்று. பிளஸ் உங்களுக்கு இந்த பட்டன் மூலியமாக 3 ஸ்பீட் மோட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்பீட் எந்த அளவுக்கு வேணுன்றது வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அமுத்துனீங்கன்னா எக்கோ மோட். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா சட்டிலான ஒரு ப்ளூ மோடுங்க. அது வந்து இருக்கும். இல்ல கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க நெக்ஸ்ட் அமுத்துனீங்கன்னா இது வந்து ப்ரோ மோட். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ல வந்து எரியும். இதுக்கு அடுத்தபடியா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ளூவா வந்து எரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மோட். இதுதான் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை ஆகணுன்றதுக்கு. பட் லைட்டிங் மாறி மாறி வர்றது ஒரு கூலாக இருக்குது. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் டார்க் ப்ளூவில் ட்ரை பண்ணி பார்த்தேன். நார்மல் ப்ளூவில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால நான் இன்றைக்கி தான் அதை யூஸ் பண்ண நேற்று வந்தது. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த கோம்பை எடுத்துட்டு யூஸ் பண்ணும்போதும் எனக்கு இந்த பிளேடில் எந்த ஒரு இரிட்டேஷன் ஃபீல் எதுவுமே வந்து வரல. ஸ்மூத்தாக தான் வந்து ட்ரிம் பண்ணிச்சு. ப்ளஸ் ட்ரிம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கும். நீங்கள் ஷேவ் பண்ணுற அளவுக்கு வந்து முடியெல்லாம் கட் ஆகுமான்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ட்ரிம்மில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான். உங்களுக்கு வேணும்னா கோம் போட்டுட்டு நீங்க எவ்வளவு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டைலிங் பண்றதுக்கு. நான் ஸ்டைலிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் இந்த இடத்துல மட்டும் தான் வந்து பண்ணேன், ஜெனரலி பண்ற மாதிரி. ஸோ அந்த இதுவும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு, பிரச்சனை கிடையாது. க்ளீன் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க அப்படி எடுத்து அழகா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டைட்டானியம் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் பிளஸ், மற்ற பெரிய ட்ரிம்மரை விட இதில் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரும்னு சொன்னாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மோடை பொறுத்து அது மாறும். ஸோ அதுவும் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும். ஏன்னா வெறும் 5 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து யூஸ் பண்ணுன்ற பட்சத்தில் 10 நிமிஷத்துக்கான யூசேஜ் வந்து கிடைச்சிருன்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு தடவை கம்ப்ளீட் ட்ரிம் பண்ணுறதுக்கு, ஸோ நான் இன்னைக்கு காலையில் கம்ப்ளீட் ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 72 இருந்தது. நான் ட்ரிம் பண்ணி முடிக்கும் போது 61 வந்துருச்சு. ஸோ அப்ராக்சிமேட்லி 10% ஆஃப் த பேட்டரி வந்து போது ஒரு கம்ப்ளீட் ட்ரிம்முக்கு. இந்த பட்ஜெட்டில் டைட்டானியம் பிளேட் அப்படின்றது ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வேறு யாருமே கொடுக்கறது கிடையாது, எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் இந்த டைட்டானியம் பிளேட்ஸோட எஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்டடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனோ இல்லை ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இஷ்யூ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இல்லை. அண்ட் இதை நான் 2 மோடில் மாற்றி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் எந்த மோடு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் இல்லை கம்மியும் ஆகலாம். இது 2 ட்ரிம்மருக்கும் பொதுவானது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 மினிட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 120 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மணி நேரத்துக்கு வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி என்ன கேட்டீங்கன்னா ஒரு 10 தடவை ட்ரிம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கணும். முன்ன பின்ன ஆனாலும் இல்லாட்டி ஒரு 8 தடவை அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம S2 பார்க்கலாம். ஸோ S1 பாக்ஸ்குள்ள என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே இதுலயுமே இருக்குங்க. அண்ட் நிறைய விதமான விஷயங்கள் காமன் தான். கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் காமன் தான். என்ன வர்றதில்லன்னு சொல்றேன். ஓகேவா? இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே இருந்துச்சு பாத்தீங்களா, அது இதுல இல்ல. ஓகேவா? அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் தான் வந்து கட் ஆகுது. மத்தபடி எல்லாமே சிமிலர் தான். ஓகே, டைப் சி இருக்கு, ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, டைட்டானியம் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோம் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ல 3 ஸ்பீட் மோட் அப்படியே தான் வந்து இருக்கு, இந்த ஒரு விஷயத்தை தவிர. அண்ட் கலர் காம்பினேஷன் இது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலயும் அதே 800 mAh பேட்டரி தான் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு 160 நிமிஷம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை விட இது ஒரு 40 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்றாங்க. which is good. ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேக்கு இவ்வளவு வித்தியாசமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க, அதுவும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு 2 ட்ரிம்மர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுக்கிறது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்க ஒருவேளை சார்ஜ் இல்ல எமர்ஜென்சிக்கு போட்டுட்டே கூட யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இதுல அது பண்ண முடியும். நீங்க சார்ஜ் போட்டுட்டே கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதுல இருக்கு. சேவிங் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட். அதாவது இந்த 2 ட்ரிம்மர்லயுமே ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது என்னன்னா இந்த ஸ்பீட் மோட் நம்ம வந்து வைக்கிறோம். ஸ்பீட் மோட் வந்து வெவ்வேறு விதமான ஸ்பீட் மோட் இருக்கு. எல்லாருக்குமே ஒரே விதமான ஸ்பீட் மோட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து எந்த ஸ்பீட் மோட் வைக்கிறோம்
வைக்கிறோமோ நீங்க நெக்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது டிஃபால்ட்டா அதே ஸ்பீட் மோட்ல இருந்து தான் ஆன் ஆகும். அதாவது இவங்க ஸ்மார்ட் மெமரி ஃபங்க்ஷன் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ட்ரிம்மர்ல நாங்க கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் யாரும் கொண்டு வரல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடிக்கடி யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் ஹேவ் ஃபீச்சரா இருக்கும். அண்ட் ஃபைனலி பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ லான்ச் பண்ற போது உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆஃபரும் வந்து கிடைக்குது. S1 உடைய பிரைசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய். பட் இவங்க விற்கக்கூடிய பிரைசிங் ஸ்டார்ட் இனிஷியல் வந்து 1500 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. அண்ட் S2 உடைய பிரைசிங் 1600 ரூபாய். இனிஷியல் பிரைசிங் உங்களுக்கு 1400 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரிம்மர் ஃபிளிப்கார்ட்ல இப்போ நல்ல ஆஃபர்லையும் வந்து அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கான வாரண்டியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ட்ரிம்மர்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.